எல்லோருக்கும் வணக்கம். கடைசி நாள்ல நண்பர்களே, கடைசி நாள்ல அந்த துயரமான சம்பவம், அந்த சோகமான சம்பவம் என்பது நடந்துடுச்சு. அதாவது 2 கிராஷ் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 124 பாயிண்ட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல இருக்கிறதுலே உச்சியிலிருந்து புதிய உச்சம் போகும்னு எதிர்பார்த்திருந்த நேரத்துல கீழே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நம்பிக்கை வீணா போனதுல அது ஒரு கிராஷ் தான். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த கடைசி நாள்ல நடந்துகிட்டு இருந்த ஏர் ஷோல நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்ச தேஜாஸ் நெட் ஃபைட்டர் ஜெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இது கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு இது ஒரு 2வது கிராஷ் தான். அதாவது உலக நாடுகள்ல பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அடிக்கடி போர் விமானங்கள் என்பது கிராஷ் ஆகக்கூடியது தான். அந்த வகையில் நம்மளது இந்த 2021 இந்த தேஜாஸ் நெட் என்பது சர்வீஸ்ல இருக்கு. இது 2வது கிராஷ் அப்படின்னாலுமே இதுல மிக முக்கியமான சோகமான சம்பவம் என்னன்னா, பல இடங்கள்ல கிராஷ் நடக்குது, பல நாடுகள்ல ட்ரைனிங் அப்பவோ அல்லது வேற சில சமயங்கள்ல கிராஷ் நடக்குது. ஆனா அந்த பைலட் வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிடுறாங்களா, எஜெக்ட் ஆயிடுறாங்களா அப்படின்றதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நியூஸ். ஆனா ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமான படியில இந்த ஏர் கிராஷ்ல பைலட்டு இறந்துட்டாரு அப்படின்றதான் ரொம்ப சோகமான சம்பவம் இதுல. ஸோ ஷேர் மார்க்கெட்ல இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்த செக்டர்கள்ல இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஒன்று. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஷேர்ல இந்த ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆனதுனால என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து மண்டே தான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அபாரமான பர்ஃபார்மன்ஸ் காமிச்ச பங்குகளில் இந்த கர்நாடகா பேங்கினுடைய ஷேர் பிரைஸ் ஒன்று ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துட்டு டக்குன்னு 7% ஏறிடுச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இந்த பங்குல ஒரு நல்ல செய்தி என்னைக்கு நியூஸ் வாசிக்கிறது, இந்த வருஷத்துல ஒரே ஒரு ரவுண்டு போயிருக்கா, 2வது ரவுண்டு போகாம 4 மாசமா ஒரே இடத்துல இருக்கானே, there is something in the stock price அப்படின்ற மாதிரி, ஏன் இப்படி இன்வெஸ்டர்களுக்கு நல்லதே பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நியூஸ் என்னைக்கு வாசிக்கிறது, 2வது ரவுண்டு போன நியூஸ்னா இன்னைக்கு ஒரே நாள்ல 7% என்பது, டேய் உன் பேங்க்ல ஒரு வருஷம் போட்டு ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் பண்ணியிருந்தாவே நீ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தானப்பா கொடுப்ப, இன்னைக்கு என்னைய உனக்கு திடீர்னு சந்தோஷம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் குதூகலப்படுத்தி இருக்க. இன்னைக்கு ஏன் கர்நாடகா பேங்க் 7% ஏறிச்சு அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பங்குல நடந்த பிளாக் டீல்ஸ் தான் காரணம். இங்கதான் நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பிளாக் டீல் நடக்குது, ஆஃபர் ஃபார் சேல் வருது அப்படின்ற நியூஸ் எல்லாம் வரும் பொழுது ஷேர் மார்க்கெட்ல பல ஷேர்கள் வயலண்டா பிஹேவ் பண்ணும். நல்ல டாப்ல மேலே போவான், இல்லைன்னா துப்புக்கடின்னு கீழே விடுவான். ஆனா சமீபத்தில் சில பங்குகள் பிளாக் டீல்னால மேலே பெருசா ஏறிச்சு அல்லது கீழே இறங்குச்சு அப்படின்ற செய்திகள் வராமையே இருந்தது ரொம்ப காலமாக. இன்னைக்கு அந்த பசியை போக்கி விட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கர்நாடகா பேங்க் வந்து 2 விதமான சந்தோஷம். ஒன்று, 2வது ரவுண்டு இந்த வருஷத்திலேயே ஒரு ரவுண்டு ஏறி இறங்கி இன்னொரு ரவுண்டு போன 2வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பிளாக் டீல் மூலியமாக ஷேர் மார்க்கெட்ல பெருசா வாலட்டிலிட்டி என்பது இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அந்த செய்தியை வாசிக்கும்படி இந்த கர்நாடகா பேங்க் செஞ்சிருச்சு. கடைசியா எஸ் பேங்க்ல இந்த மாதிரி ஜப்பான்காரங்க கூப்பிட்டாகோ அப்படின்ற ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது எஸ் பேங்க்ல இருந்தது. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம கேள்விப்படக்கூடிய நியூஸ்கள்ல இந்த கர்நாடகா பேங்க்கும் ஒன்னா வந்திருக்கு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு கர்நாடகா பேங்க் ஷேர் பிரைஸ் மேலே ஏறினதுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, சொல்றக்கே கஷ்டமா இருக்கு. நான் ஷேர் மார்க்கெட்ல 15 வருஷமா இதை நான் நேரடியாகவும் தள்ளி இருந்தும் பார்த்துருக்கேன். பணத்துக்கு மேல பணம் போடாம ஜெயிச்சு வந்தவங்க ஆட்கள் ரொம்ப கம்மி. இப்போ ஒரே ஒரு என்ட்ரி போடுறாங்க, அந்த சமயத்துல வந்து மார்க்கெட் இவங்க காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமா இருந்ததுன்னா ஒரு அட்டம்ப்ட்ல கூட அது மேல் நோக்கி வரலாம், யாருக்கு தெரியும். ஆனால் நான் பல முறை பார்த்துருக்கேன், நிறைய பேர்த்துக்கு டைம் சரியாகவே இருக்கிறது இல்லை. அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க, உடனே அவன் கீழே தான் போகிறான். கீழே இருந்து பாதி தூரம் கீது வர்றான், அல்லது கீழிருந்து வாங்கின விலை வரைக்கும் வர்றான். ஆனாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ரொம்பவுமே லொல்லு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணிடுறான். இதை தான் நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், டைம் சரியாயிடும். ஆனால் கடந்த ஒரு 2 வருஷமாகவே ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்குவதும் ஏறுவதுமாவே இருக்கா. இதுல எப்போ இனி நல்ல நேரம் வரும், எப்போ ஒரு புல் மார்க்கெட் மறுபடியும் ரெசியூமாய் பெரிய அளவில் ஏறுன்னு யாருக்குமே தெரியாது. இங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி யாரு காலடி எடுத்து வச்சிருந்தாலும்
மார்க்கெட் நல்லா தான் 4-5 வருஷமா இருந்திருக்கு. இப்போ இந்த ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் சரியாயிடும்னு பார்த்தா ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தலைங்கள்லாம் வந்து கீழே போறப்பவும் அவ்வளவுதான் முடிஞ்சது மார்க்கெட்டுன்றாங்க. ஆனா நடுவில் இருக்கும்போது எவனாவது ஒருத்தர் சொல்றான், ஆனா மேலே இருக்கும் பொழுதும் மார்க்கெட் செல்லு இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் ஒரு வருஷமா சரியில்லை. இங்க பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க, நான் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி நல்ல லாபத்துல தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13.5 லட்சம் ரூபாய் இன்ட்ராடே ட்ரேடிங்ல, இதுல முதலீடு எப்படிங்க ஆகும்? இன்ட்ராடே ட்ரேடிங்னு போறீங்க, லாங் டேர்ம்ல போட்டாதானே முதலீடு. சரி, எது எப்படியோ ஏதோ ஒரு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்ததுல ஒரு பெரிய பணம் 13 லட்சம் ரூபாய் பணம் என்பது இப்போ வெறும் 5 லட்சமா தான் இருக்கு. எத்தனையோ ஆராய்ச்சி செஞ்சுதான் நான் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் போனாலும் செம அடி உழுகுது. இன்னொரு நண்பர் சொல்றாரு, நான் சும்மா கஷ்டப்படாமலாம் இல்லைங்க, நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஸ்டாக்ஸ் செலக்ஷன் பண்றதுக்கு பல்வேறு ஸ்கிரீனர்கள்லாம் எடுத்து அதுல நல்ல ஸ்டாக்ஸாக தான் பார்த்து எடுக்கிறேன். ஆனா நிஃப்டி மட்டும்தான் நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கு. 6 லட்சம் ரூபாய் போர்ட்போலியோ, அதுல 1 லட்சம் ரூபாய் மைனஸ்ல தான் கிடக்கு அப்படின்றாப்ல. இன்னொரு நண்பரும் நேற்று கமெண்ட் போட்டிருக்காரு, 2 லட்சம் ரூபாய் போர்ட்போலியோ 4% ரொம்ப குறைவான மைனஸ்ல தான் இருக்கு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து கீழே பெரிய லாஸ் போயிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி வந்திருக்கா. ஆனாலும் மார்க்கெட் ஏறினப்ப ப்ராஃபிட் வரல. அவருக்கு வந்து இப்போ மார்க்கெட் மேலே வந்துட்டதுனால ஒரு கான்ஃபிடென்ட், இனிமேல் இந்த பங்குகள் கீழே இறந்தாலும் நான் என்னென்னு ஒரு கை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. மார்க்கெட்டில் தொடர்ந்து பணம் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணி தான் வைக்குது. மார்க்கெட் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அவன் பாட்டு குடுன்னு ஓடி வந்துடுறான். ஆனால் மார்க்கெட் நல்லா இல்லாத சமயத்தில் இப்படி இறங்குறான், 40-50% இறங்குறான், மறுபடியும் ஒரு 20%, 50%, 100% ஏறுறான், மறுபடியும் ஏறுறான், ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு பயன்பாடு எடுத்துக்கிட்டு ஓரளவுக்காவது மார்க்கெட்டில் தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கட்டுக்கடங்காத ஒவ்வொரு மாதமும் எஸ்ஐபி போடுறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய விலை என்பது ஏவரேஜ் ஆகிறதுனால அவங்கெல்லாம் ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப மார்க்கெட் நல்லா இருக்கிற சமயத்தில் அவங்கள காப்பாற்றி விடுது, மார்க்கெட் சரியில்லாத சமயத்தில் அது வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி விடுறது. ஸோ மார்க்கெட்டில் ஜெயிச்சு வர்றது ஈஸியான ஜாப் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஜாப். ஏன் அப்படின்னா எல்லார்த்திட்டையும் பணம் தொடர்ந்து இல்லை. எங்க நம்ம நாட்டில் பல கார்பரேட் கம்பெனி எல்லாம் கடனில் தாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனால் எந்த காலத்தையுமே கடனை கட்டவே முடியாது. நான் வந்து ஒரு வித்தியாசமான தகவல் ஒன்று எடுக்கலான்னு தான் பார்க்குறேன். கடனை கட்டவே முடியாத கம்பெனிகள் சும்மா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற லாபத்தை அவன் கம்பெனி ஓட்டுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் எடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவனால் எப்படி தொடர்ந்து ரன் பண்ண முடியுதுன்னா, தொடர்ந்து அவனால் அந்த கம்பெனி இயக்கக்கூடிய பணம் எங்கேயாவது இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் குருஸ் என்ன அவங்களுடைய மனசில் வந்து என்ன அப்பப்போ தோணுதுன்னா, இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றதான் அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி என்பது இருக்குது அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, JWL அப்படின்ற ஒரு பங்கு பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்காப்பா? இந்த பங்கு பண்ணியிருக்கக்கூடிய சேல்ஸ் Q2 ரிசல்ட் என்பது சேல்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். 400 கோடி பொசுக்குன்னு போன Q1ல மோசமான ரிசல்ட் கொடுத்துட்டு இப்போ Q2ல 707 கோடி அப்படின்ற சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதனுடைய ப்ராஃபிட்டும் போன குவார்டர் என்பதை விட இன்க்ரீவ் ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலை. இந்த சமயத்தில் தான் வந்து இந்த பங்கினுடைய விலை என்பது தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷத்தை பண்ணி கொடுக்காது. அதாவது ஒரு ரவுண்டு போயிருக்கான் இந்த வருஷத்தில். எப்படி அந்த கர்நாடகா பேங்க் ஷேரினுடைய விலை ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் ரொம்ப காலமாக கீழே படுத்து கிடந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு 7% போனான். அது மாதிரி இது ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு 5 மாசமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த முதலீட்டாளர்கள் பாவம், அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சரி ஓகே இந்த ஷேரினுடைய விலை இது ஏதாவது திரும்பிடுமா, ட்ரேட் ரிவர்சல் விழுந்துருமான்னு அவங்க ஆகஸ்ட் மாதத்தில் குறித்து வச்சுக்கிட்டு சரி 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு பக்கம் ஏறி இருப்பா இல்லைன்னா இறங்கியிருப்பான்னு நினச்சி எடுத்து பார்த்தா இப்படி ஒரு இடிச்ச புலி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற பங்குல பல பேர் பாவம் நொந்து போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு கடவுள் தான் காப்பாற்றணும். எப்படியோங்க நண்பர்களே, நல்ல வேலை இந்த கேபிலரி டெக் அப்படின்ற ஐபி இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆகி ஏதோ தலை தப்புனால் புண்ணியம் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டான். இன்னைக்கு க்ளோசிங்கில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
5% ப்ளஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்டிங் டேல க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பங்குக்கும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசிஐ பங்குக்கும் சமீபத்தில் இந்த பங்குகளினுடைய விலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா. இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கினுடைய விலை கடந்த 4-5 மாதங்களாகவே எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. ஏறி வந்திருக்கான். ஒரு முறை 700 ரூபாயிலிருந்து 900 ரூபாய்னு ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் ஏறி வந்தவன் தன்னுடைய பழைய கை இன்னும் போய் தொடவே இல்லை. 1200ங்கிறது இந்த கரண்ட் ரேட்லேருந்து 300 ரூபாய் தள்ளி இருக்கு. 700 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் ஏறி வந்தவன் அப்படியே உட்காந்துட்டான். இப்போ வரைக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான், லோன்ல இருந்து 1400 ரூபாயிலிருந்து பாதி கிணறு ஒரு பங்குக்கு 300 ரூபாய் என்பது ஏறிய பிறகு இதுவும் ரொம்ப நாள் ஒரு மாதிரி யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு பங்கு தான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, கடந்த 1.5-2 மாசமாகவே அந்த பங்கினுடைய விலை தன்னுடைய பழைய கையை வந்து தொட்டு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு. இன்னுமே அந்த எல்ஐசிஐ அப்படின்ற பங்கு இன்னும் வந்து சந்தோஷப்படுத்தல. அது என்னைக்கு வந்து சந்தோஷப்படுத்தும் என்பது தெரியல. ஃபாத்திமா போஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்க தான் வந்து இப்போ 74வது மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டம் வாங்கினதாக பத்திரிகையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐஸ்வர்யா ராய், உலக அழகி ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென் போன்றவர்கள் வர்ற வரைக்கும்லாம் நம்ம நாட்டில் பெருசாக மேக்கப் சாதனங்கள் பற்றிய விழிப்புணர்வு என்பது இல்லை. அதுக்காகவே அதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகணுன்னே நம்ம ஆளுக்கு கொடுத்தானுங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிறதுலே ஒரு நல்ல அழகான மேக்கப்னா அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது நல்ல தலை அழகாக வருது. அதே மாதிரி மேக்கப் சாதனங்கள், அந்த கண்ணுக்கு மை என்னமோ சொல்கிறாங்க, மஸ்காரா அப்படி இப்படின்னு. ஸோ இப்போ இந்த மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வரும்பொழுது இந்த நைக்கா அப்படின்ற பங்கு பல பேருக்கு ஞாபகத்தில் வந்து போகுது. இந்த நைக்கா அப்படின்ற பங்கு ஆல்ரெடி இந்த ஒரு வருஷத்தில் 60% என்று ஏறிய ஒரு பங்காக இருக்கிறது. இது தன்னுடைய பழைய கையை எப்போது வந்து தொடும் அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. சமீபத்தில் 2023 120 ரூபா வரைக்கும் விலை வீழ்ச்சி அடைந்த பங்கு, இந்த 2025 160 ரூபா வரைக்கும் வந்து வீழ்ச்சி அடைந்த பங்கு தற்போது பாதி கிணறு என்பது வந்து தொற்றுக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும்? இந்த தட்டானுக்கு சட்டை போட்டால் அப்படின்ற ஒரு விடுகதை இம்சை அரசன் புலிகேசியில் வரும். அதுக்கு என்னைக்கு பதில் தெரியுதோ அப்போதான் இந்த பிர்லா சாஃப்ட் மேலே போகிறதுக்கு உண்டான பதில் தெரியுமோ அப்படின்னு அந்த ட்ரேடர்கள் ஒரு மாதிரி கடுப்பாகி வந்திருக்காங்க. இந்த 2025 பல்வேறு பங்குகள் பாதி கிணறு வந்தவன் இருக்கா, அதையும் தாண்டி முழு கிணறையும் தாண்டினவன் எத்தனையோ பேர் இருக்கான். நீ கிணத்தினுடைய அடிவாரத்துக்கு இடையில மறுபடியும் குழி தோண்டி உள்ளே போய் வந்திருக்கியே ஏன் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் வெக்ஸாகி, முதலீட்டாளர்லாம் வெக்ஸாகி வந்திருக்காங்க. ஒரு சிறிய ஏற்றம் 2025 மறுபடியும் வீழ்ச்சி, அதுக்கப்புறமும் அந்த சிறிய ஏற்றத்துக்குள்ளேயும் ஒரு சிறிய ஏற்றம். டேய், ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிர்லா சாஃப்ட் என்னைக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சினம். எத்தனையோ பங்குகள் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டர் மாதிரி வீக்காக இருந்த பங்குகள் கூட அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு 2-3 முறை தாண்டி குஷிப்படுத்த பார்த்தா முதலீட்டாளர்கள், அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுச்சு. ஆனால் இந்த பிர்லா சாஃப்ட் 2025 ஒரு முறை கூட தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொடாத பங்குகளுடைய லிஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது போன்ற வெகு சில பங்குகள் தான் இருக்கு. ஸோ தட்டானுக்கு சட்டை போட்டால் என்ன அப்படின்ற அந்த விடுகதை ஆன்சர் கண்டுபிடிக்கிறவனால தான் இந்த பிர்லா சாஃப்ட் என்ன ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏத்தர்னு ஒரு பங்கு கூட கீழே தான் விழுந்து கிடந்தான். யாருனாலையும் நம்ப முடியல. திடீர்னு சமீபத்தில் தான் ஒரு மாதத்துக்குள்ள திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, டொயங்கன்னு 27% எகிரிட்டான். இந்த மாதிரி பங்குகளை பார்த்தா சந்தோஷம் வருமா, இல்லை அந்த மாதிரி விழுந்து கிடந்து மிகப்பெரிய ஒரு விடுகதை போட்டு என் விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நான் நகருவேன்னு உட்காந்தா அது எப்படி இருக்கும்? இதை பார்த்தா சந்தோஷம் வருமா, அதை பார்த்தா சந்தோஷம் வருமா? நண்பர்களே, சமீபத்தில் இந்த கோட்டக் பேங்க் அப்படின்ற பங்கு தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்திலிருந்து அடுத்தது எப்படி மூவ் ஆகும், இதுக்கு வரக்கூடிய செய்தி என்ன, இது எது அடுத்து வரக்கூடிய செய்தி பெருசாக ட்ரிகர் பண்ணிவிடும், அது மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு சைடு எப்படி ட்ரிகர் பண்ணிவிடும், அதுக்கு என்ன நியூஸ் வரும் அப்படின்னு பல பேர் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கினுடைய இன்னைக்கு நடந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகே நம்மளுடைய ஷேரை ₹5 அதனுடைய ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அதை ஒன்றா பிரித்து விட்டுக்கலாம்
ஸோ இது அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் அது எஃபெக்டிவ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ₹5 ஃபேஸ் வேல்யூ 1ன்னு மாறிடும். ஸோ ஃபேஸ் வேல்யூ 5ன்னு இருந்து 1ன்னு மாறும்பொழுது அப்போ ஒரு ஷேர் வந்து 5 ஷேராக மாறிடும். ஸோ ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். நண்பர்களே, இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்றவங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பிளிட்டு. அது மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை ஒரு டேபிள் போட்டு எவ்வளோ அருமையாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி அந்த ப்ரீ ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதில் பாருங்க, அடிக்கடி நம்ம ப்ரெஃபரன்ஸ் ஷேர் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ், நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம போய் அந்த செகண்டரி மார்க்கெட்டில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கோம்ல, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ மாறுது. அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றதுனுடைய ஃபேஸ் வேல்யூ அதே தான் நான் இங்கே ரிப்போர்ட்டில் நான் பார்க்குறேன். எது எப்படியோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த ஸ்பிளிட்டு நடக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இல்லாமல் நிறைய லிட்ரேச்சரில் என்ன எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணும் பொழுது ஒரு ₹1000 விற்கக்கூடிய பங்கு ஸ்பிளிட் ஆகி கீழே வரும்பொழுது ₹100 வரும் பொழுது அது வந்து நிறைய பேர் வாங்கி விற்பாங்க. அதனால் பார்ட்டிசிபேஷன் லிக்விடிட்டிலாம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். அது மேபி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரில. இப்போ தான் நான் பார்க்குறேன் இப்படி ஒரு அருமையான ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஒரு ₹2 ₹3 ₹4 டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்கள்கிட்ட ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்கும், ஒரே ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு ஷேர் ₹5 மாறிடும். அதுக்கப்புறமா அவங்க டிவிடெண்ட் தொடர்ந்து இன்ட்ரிம் டிவிடெண்ட் அல்லது ஃபுல் டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டு அதே அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ டிவிடெண்ட் என்பது முதல்ல வாங்கிட்டு இருந்த டிவிடெண்டை விட அதிகமாகுது தானே. எப்படி தியாகு எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுகளை பார்த்துக்கிட்டதே இருக்கும்பொழுது இந்த மாதிரி பாயிண்ட்டுகள் வந்து டபக்குன்னு வருது. எனிவே இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் ஏற்கனவே எங்காவது கேட்டிருந்திருக்கலாம். பட் எனக்கு தானாகவே புரிந்து கொண்ட தருணம் இந்த தருணம். இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது இதனுடைய ரெக்கார்ட் டேட், அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் 4 டிசம்பர் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்கு 4 மாசமா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எந்த பக்கம் முடிவெடுப்பான், மீன் மண்டையை எந்த பக்கம் உடைப்பான் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. நண்பர்களே, ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.